வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, லாட்டரி சீட்டு வாங்குனா அதிர்ஷ்டம் விழுகும். அதிர்ஷ்டம்னா நமக்கு இந்த மாரி ஜாக்பாட் மாரி வெளிய பிரைஸ் விழுகும். அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணத்தையோ, பொருளையோ, நகை நட்டுகளையோ குறிப்பதல்ல. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் அது வர்றது தான் அதிர்ஷ்டம். அந்த செயல் தடை இல்லாமல் முடியறதே அதிர்ஷ்டம். நமக்கு அதிர்ஷ்டம் அமையுமா அப்படின்னு கேட்டா, லாட்டரியில பணம் விழுகுமா? ஏதாவது ஜாக்பாட் பிரைஸ் விழுகுமா? அந்த மாரி நெனச்சு எல்லாம் பணம், பொருள் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா, பணமோ, பொருளையோ குறிக்கிறதில்ல. அதிர்ஷ்டம்னா கிரகங்களின் இணைவு அப்படின்னு பேரு. அப்ப 2 கிரகங்கள் இணைந்து ஒரு தசாபுத்தி நடத்தும் பொழுது, அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்ல பலன தருது, உங்க மன மகிழ்ச்சிய தருது, சந்தோஷத்த தருதுன்னா, அதுதான் அதிர்ஷ்டமே தவிர, உங்களுக்கு காசு பணம் விழுகும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நகை நட்டு கிடைக்கும், வீடு, கார் வாங்குவீங்க, அந்த மாரிலாம் கிடையாது. நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் துணை புரியும். இதுக்கு உங்க ஜாதகம் முதல்ல சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். சப்போர்ட் பண்ணா தான் அந்த காலகட்டத்தில வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ ஒருத்தருக்கு வீடு அமையணும் அமைப்பு இருந்தா, அவர்ட்ட காசு இல்லாம இருந்தா கூட, ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வீடு வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவாங்க. ஒருத்தருக்கு கார் வாங்கணும் அவசியம் இருந்தா, அவருக்கு கார் தேவையில்ல, கார் நெசசிட்டி இல்லாம இருந்தா கூட, அவருக்கு அந்த காலகட்டத்தில கார் அமையும்ன்னு இருந்தா, ஏதாவது ஒரு வகையில அவர் கார் வாங்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். இதே மாரி தான் நகை நட்டு எத எடுத்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னா, அதுதான் அதிர்ஷ்டம்.